சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட லாய்ட்ஸ் காலனி, புதுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சாரம் செய்தார். முன்னதாக பாஜக நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தியும் ஆரத்தி எடுத்தும் தமிழிசைக்கு வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று தமிழிசை வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மயிலாப்பூர் தொகுதியில் முறையான சாலை வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளும் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தவிக தலைவர் விஜயை யாரும் முடக்கவில்லை என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் நிச்சயம் வாக்களிப்பார்கள் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மக்கள் மிகுந்த துன்பத்தில் ஆளாயிருக்காங்க. மீனவ நண்பர்கள் மிக மிக வேதனையாக இருக்கிறாங்க. எனது கடமை ஒவ்வொரு தெருவையும் மேம்படுத்துவதுதான். ஒவ்வொரு குடும்பத்தின் உறுப்பினராக இருந்து ஒவ்வொரு தெருவையும் மேம்படுத்த வேண்டிய நிலையில மயிலாப்பூர் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக இங்கே வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை எனக்கு இருக்கிறது. அன்பு கோட்டையை கட்டி அவர்களுக்கான ஒரு சிம்மாசனத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஏன்னா மக்கள் ரொம்ப நினைக்கிறத விட இது சென்னையா மயிலாப்பூரா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லார் மனதிலும் இருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.